சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் திரையரங்குகளில். Your dream vacation to Sri Lanka starts from ₹24,999 only with GT Holidays. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் திரு பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். நிதி ஆயோக் கூட்டம், இந்த கூட்டத்தை நான் புறக்கணிக்கிறேன் அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னார். அதோடு மட்டும் இல்லை, ஏன் புறக்கணிக்கிறேன் அப்படிங்கிற காரணத்தை சொன்னார். இதனைத் தொடர்ந்து இந்தியா கூட்டணியில் இருக்கிற மாநில முதல்வர்கள் இந்த கூட்டத்தை புறக்கணிச்சிருக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இன்னொன்று, மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு மாநிலத்துக்கு போது நிதி எதுவுமே ஒதுக்கலை, திட்டங்கள் எதுவும் புதுசாக கொண்டு வரல, ஏற்கனவே உள்ள திட்டங்களுக்கும் நிதி ஒதுக்கலை அப்படி உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தமிழ்நாடு முழுவதும் திமுக மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்துச்சு. மேலும் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்ல போய் கலந்துக்கோன்னு சொன்னது தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான். ஆமாம். அது ஏன் சொன்னோன்னா எந்த கட்சி பெரும்பான்மையோடோ பெரும்பான்மை இல்லாமலோ ஆட்சிக்கு வந்தால் மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய ப்ரியாரிட்டி எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், முன்னுரிமை செலவினங்களுக்கு மாநில அரசின் சார்பாக நம்ம சில விஷயங்களை பேசுவோம். இது ஏற்கனவே 5 ஆண்டு திட்டங்கள் பிளானிங் கமிஷன் என்ற பெயர்ல செயல்பட்டு இருந்தது. நம்முடைய மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதுல இருக்கக்கூடிய ஜனநாயக தன்மையை குழி தோண்டி புதைச்சிட்டு நிதி ஆயோக் என்று ஒரு அமைப்பை உருவாக்கினாங்க. அமைப்பினுடைய உருவாக்கத்துல ஏகப்பட்ட குறைகள் இருந்தாலும் கூட ஒன்றிய அரசு வைத்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்புல மாநிலத்தின் சார்பா நமக்கு வேண்டியதை பெற வேண்டும் என்றுதான் இந்தியா கூட்டணி சார்பாக இருக்கக்கூடிய கேரள முதலமைச்சர், பஞ்சாப் முதலமைச்சர், கர்நாடக முதலமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சர் உள்ளிட்டவங்க அந்த 26ஆம் தேதியே போய் 27ஆம் தேதி நடக்க இருக்கின்ற அந்த கூட்டத்துல நம்முடைய கருத்தை பேச போறோம்னு சொல்லியிருந்தோம். ஆனா நாடாளுமன்றத்துல நேரடியாக தேர்தல் மூலம் ஜெயிச்சு வர முடியாத ஒரு நிதி அமைச்சர் நல்ல நாடாளுமன்றத்தினுடைய விவாதத்துல மக்களை நேரடியாக சந்தித்து வாக்குகள் பெற்று நான் நாடாளுமன்ற உறுப்பினராக வந்திருக்கிறேன். தமிழச்சி தங்கபாண்டியனுடைய உரை. கேரளாவில் பிரிட்டோ அவருடைய உரை என்னன்னு சொன்னா, கேரளத்தினுடைய ப்ரியாரிட்டி அனுபவங்களை நீங்க உள்வாங்கிக்கவே இல்லை, அந்த ஃபைல சுத்தமா கணக்குல வைக்கல. நீங்க 2 மாநிலத்துக்கு கொடுத்திருக்கக்கூடியது கேட்டதை விட அதிகமான நிதி கேட்காத செக்ஷன்ல. அதாவது 2 விரோதத்தன்மை பாருங்க. பீகாருக்கு அவங்க கேட்டிருக்கிறது, சந்திரபாபு நாயுடு ஆந்திராவுக்கு கேட்டிருக்கிறது நம்மளை போன்ற செலவுகளுக்கான நிதி அல்ல. அது கொடுக்கிறது என்பது நீங்க அரசியல் இல்லாம இருக்கட்டும், ஆதரவு அரசியல், எதிர்ப்பு அரசியல் இருக்கட்டும். ஆனா அந்த 2 மாநிலத்துக்கும் அவங்க கேட்டிருக்கக்கூடிய ஹெட்ல கொடுக்காம வேற ஒரு ஹெட்ல கொடுத்து அவர்களை பச்சோந்திகளாக இருப்பதற்கான அங்கீகாரம். அதாவது அந்த நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்து ஒன்றிய அரசுக்கு அவங்க கொடுத்த ஆதரவுக்கு ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய அப்பட்டமான லஞ்சம் இது என்றுதான் இந்தியா கூட்டணி குற்றம் சாட்டுது. நிதி ஆயோக் கூட்டத்துல நாம எதிர்பார்த்தது போல பாத்தீங்கன்னா பல கட்சிகள், ஆம் ஆத்மி பார்ட்டியை சார்ந்தவங்க கலந்து கொள்ளவில்லை, பல காங்கிரஸ் முதல்வர்கள் கலந்து கொள்ளவில்லை. எல்லா ஆங்கில காட்சி ஊடகங்களிலும் 2 மாநிலத்தை சார்ந்தவர்கள் தான் பிரதிநிதித்துவப்படுத்தியிருக்கிறார்கள் சொன்னாங்க. இந்தியா 35 மாநிலங்களை உள்ளடக்கியது அல்ல, 2 மாநிலங்களை உள்ளடக்கியது என்று சுருக்கியது மோடி அரசு. இதுதான் ஹிந்தியில ஓடக்கூடிய ஸ்க்ரோல். வடக்கு பகுதியில ஆங்கிலத்துல சொல்லுவது, இருவரை தாஜா செய்வதற்காக 2 மாநிலங்களுக்கு கூடுதல் விலை கொடுத்து மற்ற மாநிலங்களின் உரிமையை தட்டி பறிக்கிறது ஒன்றிய அரசு என்றுதான் காட்சி ஊடகங்கள்ல பேசப்படுது. அப்போ இந்த நிதி ஆயோக் கூட்டத்தை இவர்கள் கூட்டிய விதம் தவறு. அது அவங்க எதிர்பார்த்தது போல வெற்றி கிடைக்கவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் சரியா இன்னைக்கு இந்த நிதி ஆயோக் கூட்டக்கூடிய இந்த இடத்திலேயே தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்கள்ல இந்த பாரபட்சத்தை எதிர்த்த ஆர்ப்பாட்டம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நக்கீரன் வாசகர்களுக்கு நம்ம கூடுதலா சொல்ல வேண்டியது என்னன்னு சொன்னா, தமிழ்நாட்டில் உயர்கல்வி அமைச்சகம் என்பது சிறப்பாக செயல்படுகிறது என்று பல அமைப்புகள் பாராட்டி கொடுக்கக்கூடிய சூழல்ல
பல யூனிவர்சிட்டிஸ் வந்து நிதி சுமையில மிகப்பெரிய தள்ளாட்டத்துல இருக்கும்போது 60% ஏற்கனவே உள்ள அலாட்மெண்ட்டை வீழ்ச்சியை நோக்கி இந்த அரசு அறிவித்திருக்கிறது ஆரோக்கியமானது இல்லை. மறைய விஷயங்கள் இந்த நம்ம பேசுறதுக்கு இருந்தாலும் கூட வாசகர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய இளைஞர்களை கவருகின்ற பட்ஜெட் என்று 4 ஹெட்ல பேசின நிர்மலா சீதாராமன் அவர்கள் இளைஞர்களுடைய அந்த கல்வியில எப்படிப்பட்ட ஒரு வீழ்ச்சியை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் என்பது தெரியணும். அதுக்காக சொன்னேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீருக்கு அதை வந்து இந்த தேர்தல் பாதைக்கு கொண்டு வர வேண்டும். தீவிரவாதம் அதிகமாகி இருக்கிறது, ஜவான்கள் கொல்லப்படுகிறார்கள், ஆகவே அதுல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்துங்க என்று கேட்டு 6409 கோடி ரூபாய் உடனடியாக அங்க தேவை என்று 6 மாசத்துக்கு முன்னால இருந்து அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. 1930 கோடி ரூபாய் மட்டுமே ஜம்மு காஷ்மீருக்கு இந்த ஒன்றிய அரசு ஒதுக்கி இருப்பது அந்த பகுதியில உயிரை விடக்கூடிய அந்த ஜவான்களினுடைய குடும்பத்தை இந்த அரசு பழி வாங்குகிறது. ஜம்மு காஷ்மீர்ல தீவிரவாதம் இந்த இடைப்பட்ட காலத்தில் அதிகமாவதற்கு உதவி செய்கிறது. இன்னொரு பெரிய கொடுமை என்னன்னு சொன்னா, இதை வேற ஒரு ஹெட்ல மாத்துறாங்க. என்ன ஹெட்லன்னா, அவங்க கேட்கக்கூடிய ஜனநாயக சப்ஜெக்ட செலவுலவங்களை காட்டி வரவுக்கு கொண்டு வருவதற்கு பதிலா பிரைம் மினிஸ்டருடைய யூஎஸ்பி ஃபண்டுன்னு ஒண்ணு இருக்குது. அந்த யூஎஸ்பி ஃபண்டுல நினைச்சா கொடுக்கலாம், நினைக்கலன்னா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த செக்ஷன்ல கொண்டு போய் இந்த ஜம்மு காஷ்மீரினுடைய அந்த அவங்களுடைய ரிக்வெஸ்ட மாத்துறாங்க. இது வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜம்மு காஷ்மீரினுடைய மக்களின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கருத்துக்கு எதிரானது. இது அதை விட மோசமானது என்னன்னு சொன்னா, 36% நம்முடைய பெண் குழந்தைகள் 36% வளர்ச்சியில வீழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க, 32% எடையில வீழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இது காங்கோ போன்ற நாடுகள்ல கூட இல்லாத கொடுமை அப்படின்றான். காங்கோ போன்ற நாடுகள்ல கூட இல்லாத கொடுமை. மிகப்பெரிய வசதியில இருக்க வேண்டிய நாட வசதி குறைவான நாடா மாற்றுவதில் சில ஆட்சிகள் இருக்கலாம். ஆனா ஒரு பஞ்சமாகி மாறுகின்ற நாடாக மாற்றுவதற்கு இந்த நிதி அமைச்சரால மட்டும்தான் முடியும். 32, 36 என்று இருக்கக்கூடிய இந்த டேஞ்சர் பிகர்ஸை கணக்குல வைக்காம ஏற்கனவே அந்த குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஃபண்டை டிராஸ்டிக் ரிடக்ஷன் 50%க்கும் கம்மியா 1500 கோடி ஏற்கனவே கொடுத்துருக்கான்னு சொன்னா 735 கோடி ரூபாய், 750க்கு கீழே. இதுவும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் இந்த அரசு இணைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கொடுமை. நாடாளுமன்றத்துல கடுமையா விவாதிக்கப்பட்டிருக்கிறது என்னன்னா, பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை எல்லா மாநிலங்களுக்கும் கொடுக்காமல் ஏமாற்றுவது ஒன்றிய அரசனுடைய பாரபட்சம். ஆகவே இந்த நிதி ஆயோக் கூட்டத்துல நாங்க கலந்து கொள்ள மாட்டோம், இதோட நாங்க நிக்க போறதில்ல, கூடுதலா சில போராட்டங்களை நாங்க முன்னெடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. மம்தா பானர்ஜி வெளியில வந்து இந்த எல்லா சப்ஜெக்ட்லயும் பேசுறதை விட கூடுதலா மேற்கு வங்கத்துக்கான வளர்ச்சி சமாச்சாரத்தை எதுவுமே மேற்கு வங்க முதல்வரோட அந்த அரசோட இந்த அரசு பேசவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. அது ஒன்றிய அரசு செய்யக்கூடிய செயல்தான். ஆகவே எல்லாருடைய எதிர்ப்பிலும் இன்றைக்கு நிதி ஆயோக் கூட்டம் என்பது வலுவிழந்துதான் போயிருக்கிறது என்றுதான் நம்ம பார்க்கணும். மம்தா பானர்ஜி பத்தி சொன்னீங்க, பேசவே வாய்ப்பு தரல, 5 நிமிஷம் தான் சொல்றாங்க. எதிர்கட்சிகள்ல இருக்கிற முதலமைச்சர்ல நான் ஒருத்தவங்க தான் கலந்துக்கிட்டேன். அப்படி இருக்கிற என்னையே வந்து 5 நிமிடங்களுக்கு மேல பேசல. அதே போல சமமா எல்லாத்தையும் வச்சிருந்தா பரவாயில்ல, மற்றவங்கள 10 நிமிடம் 20 நிமிடம் பேச அனுமதிக்கிறாங்க, மைக் ஆஃப் பண்றாங்க. அதான் அது வந்து ராஜ்நாத் சிங் தான் அந்த கூட்டத்துடைய தலைமை. உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, ராஜ்நாத் சிங் தன்னுடைய தலைமை பண்பை இழந்து பல வருஷம் ஆச்சு. இந்த போன பீரியட்லயே ராஜ்நாத் சிங்கினுடைய செயல்பாடு என்பது மிக மோசமாக விமர்சிக்கப்பட்டது. இன்னும் சொல்ல போனா ஒரு 6 கப்பலை 6 ஷிப், இந்த நேவியில சேர்ந்த 6 ஷிப்பை ஓப்பன் டெண்டர் மூலமா உடைக்கக்கூடிய ஏற்பாட்டை எந்த விதமான டெண்டர் ப்ராசஸும் இல்லாம ஒரு கம்பெனிக்கு கொடுப்பதுல மிகப்பெரிய ஊழல் பண்ணியிருக்காருன்னு நேவில இருந்து ரிட்டையர்ட் ஆனவர் ஒரு பத்திரிகை செய்தி வெளியிட்டார். அவர் குடும்பத்தையே காணவில்லை என்று தேடுகிறார்கள். இப்ப டிஃபென்ஸுக்கு இந்த தடவை பாத்தீங்கன்னா, போன தடவை கொடுத்த பண்டே செலவு பண்ணாத நேவி ஆர்மி இந்த தடவை கூடுதலா நிதியை கேட்டிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. அந்த நேவிலையும் ஆர்மிலையும் என்ன நடக்குதுன்னா,
அந்த அக்னிபாத் ஸ்கீம் வந்து பிஜேபியினுடைய பாலிசி இல்ல. அவங்க அனுபவம் உள்ள அதிகாரிகள் சொன்னதை நான் கேட்டுக்கிட்டேன். அனுபவம் உள்ள அதிகாரி ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. எங்களுடைய அனுமதியே இல்லாம நேரடியாக எல்லாருடைய கூட்டத்திலையும் வந்து அந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் வச்சாரு, அங்கேயே அதுக்கு எதிர்ப்பு வந்ததுன்னு சொல்லியிருக்காரு. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புல ஸ்கீமை கொண்டு வந்திருக்கிறாங்க. இது ஏற்கனவே தோல்வி அடைஞ்ச ஸ்கீம் பல நாடுகள்ல. நீங்க வந்து அப்ரண்டிஸ்ஷிப் அப்படின்றது ஒரு கம்பெனியில் நீங்க போய் பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் கொடுப்பான், சம்பளம் முக்கியம் இல்லை. இப்ப அது அப்ரண்டிஸ்ஷிப் வேற நேம்ல வருது. அப்ரண்டிஸ்ஷிப் போட்டவனுக்கு அரசாங்கம் 72,000 ரூபாய் கொடுக்குது. மாசம் 5,000 ரூபாய் 3 இன்ஸ்டால்மெண்டா 15,000 ரூபாய அவனுக்கு கம்பெனி கொடுக்கும். ஓனருக்கு 72,000, வந்தவனுக்கு 5,000 என்ற அடிப்படையில அதுல ஒரு எக்ஸ்பிளாய்டிங் ஸ்கீம், சுரண்டல் ஸ்கீமை கொண்டு வந்திருக்கிறாங்க. மம்தா பானர்ஜி சொன்னது போல ஏற்கனவே நம்ம பிளானிங் கமிஷன்ல நடக்கிற கூட்டம், மாநிலங்களின் குரல் நிறைய கேட்கப்படும், தொகுப்பு கொஞ்சமான பதிலாக தரப்படும். இப்போ இவர்கள் பேசுகிறார்கள், மாநிலங்களின் குரல் கேட்கப்படவில்லை. மம்தா பானர்ஜி வந்து வெளியில வந்து பேசின அதே நேரத்துல சந்திரசேகர் ஆசாத் அப்படின்றவர் வந்து நம்ம பிஎஸ்பியில இருந்து வெளியே போய் ஒரு எம்பியா வந்திருக்காரு உத்தரப்பிரதேசல. அவர் வந்து அவசரமான தலித் மீதான நிதி ஒதுக்கீடு சம்பந்தமா பேசணும்னு டைம் கேட்கிறாரு. டைம் கொடுக்கல. தேவையில்லாத சப்ஜெக்ட தலைமை தாங்கி பேசினாங்கன்னு சொல்லி அவர் நாடாளுமன்றத்திலேயே ஒரு அடையாள அட்டையை கையில வச்சுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய வாக் அவுட் பண்ணியிருக்கிறார். அப்போ நாடாளுமன்றத்துல மிகப்பெரிய அளவுக்கு எதிர்ப்பு குரல் ஓங்க தொடங்கி இருக்கிறது. இதை எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து மோடி அரசின் மீதான அந்த எதிர்ப்பாக அதை மாற்ற வேண்டும். ஆகஸ்ட் 1ஆம் தேதி இந்தியா பூரா மறியல் அறிவிச்சிருக்காங்க இடதுசாரி கட்சிகள். மக்கள் மீதான தாக்குதலை உடனடியாக தடுத்து நிறுத்த சொல்லி ஆகஸ்ட் 1ஆம் தேதி எல்லா ஒன்றிய அரசு அலுவலகங்கள் முன்பும் இடதுசாரி கட்சிகளுடைய கூட்டணி மறியல் அறிவிச்சிருக்காங்க. அப்ப எதிர்ப்பு குரல் பட்ஜெட்ல மிகப்பெரிய அளவுக்கு வந்திருக்கிறது. அதை பயன்படுத்தி கொண்டு இந்த நிர்மலா சீதாராமனுடைய அணுகுமுறைக்கு நம்ம முடிவு கட்ட வேண்டியது நம்முடைய கடமை. பாஜகக்காரங்க சொல்றாங்க, தமிழ்நாடு இந்த மாதிரி உள்ளிட்ட மாநிலங்கள் வந்து நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கிறதுனால நான் அந்த மாநில மக்களுக்கு நலன் கிடைக்கிறத இவங்க தடுக்கிறாங்க, அரசியல் நாடகம் ஆடுறாங்க அப்படிலாம் சொல்றாங்க. கூட்டணியில் இருக்கிற புதுச்சேரி முதலமைச்சர் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கல. புதுச்சேரியினுடைய முதலமைச்சர் சரியான முடிவு எடுத்திருக்கிறாருன்னா நம்ம பார்க்கணும். ஏன் சரியான முடிவு எடுத்திருக்காருன்னா, புதுச்சேரியினுடைய சூழலை ஒரு 2 நிமிஷம் வாசகர்கள் யோசிச்சு பாருங்க. கடந்த ஒரு 2 பட்ஜெட்ல புதுச்சேரிக்கான எந்த விதமான ஒதுக்கீடும் இந்த அரசு செய்யல. அவரும் இலவு காத்த கிளி போல பிஜேபியை சுமந்து கொண்டே பாண்டிச்சேரியில போனார். ஒரு பக்கம் நியமன உறுப்பினர்களால் ஏற்பட்ட இடைஞ்சல், ஒரு பக்கம் தமிழிசை போன்ற அரசியல் அனுபவம் இல்லாத பதவியை மட்டுமே குறிவைத்திருக்கக்கூடிய ஊழல் கவர்னரை சுமந்துகிட்டு இருந்தாங்க. நம்ம ஏற்கனவே ஒரு பேட்டியில சொன்னோம், ஃபைல் ரங்கசாமியினுடைய அலுவலகத்திற்கு போவதை விட கான்ட்ராக்டர்கள் கவர்னருடைய அலுவலகத்திற்கு வேகமாக அனுப்பி தன்னுடைய காரியத்தை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள். இதுதான் பாண்டிச்சேரியினுடைய பிக்சர். இப்போ இப்படிப்பட்ட சூழல்ல தமிழிசை சரியா நீங்க அந்த கூட்டத்துல போனீங்கன்னா நல்லது நடக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. புதுச்சேரியினுடைய முதலமைச்சர் அதுல அனுபவப்பட்டுட்டாரு. எதிர்த்து தன்னுடைய கருத்தை சொல்லாம இவங்க எல்லாருடைய இடைஞ்சலையும் சுமந்துகிட்டு தான் போய் பார்த்தாரு. ஆனா அதுல எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. அவரை குழி தோண்டி புதைக்கிறதுக்கு பிஜேபியில இருக்கக்கூடிய ஒரு செட்டு டெல்லியிலே உட்கார்ந்துருக்கான். அவங்களையும் அமித்ஷா கூப்பிட்டு வச்சு பேசல. அப்ப பாண்டிச்சேரியினுடைய ஸ்திரமற்ற அரசியல் சூழலில் பாண்டிச்சேரிக்கு நீங்க நிதியே கொடுக்கலன்னு சொன்னா பாண்டிச்சேரியினுடைய வளர்ச்சியை ரங்கசாமி செய்யவில்லை என்று ரங்கசாமியினுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாயிடும். ஆகவே தன்னுடைய நிலையை சரியாக புரிந்து கொண்டு அவர் அந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகல. ஆனா அந்த கூட்டத்துல போய் கலந்துகிட்டா எல்லாம் கிடைக்கும்னு சொல்றவங்க எல்லாம் பாருங்க. ஒண்ணு, மக்கள் செல்வாக்கை இழந்த வாசன் தன்னுடைய சொத்துக்களை பாதுகாப்பதை தவிர வேற ஒரு அஜெண்டா அவருக்கு கிடையாது. காலையில தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாரு அப்பா ராமதாஸ் அவர்கள். மத்தியானம் போய் 2 பேரும் சால்வை போட்டு நிருபர் கேட்கிற கேள்விக்கு 25 சீட் எங்களுக்கு கொடுத்தா தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும்ன்றார். ஒரு ஒன்றிய கவுன்சிலர் போஸ்ட்ல ஒன்றிய கவுன்சிலர் தோத்துட்டாருன்னு வச்சுங்க, அவன் கோபமா வெளில வரும்போது பேச்சுது.
ஒரு முதிர்ச்சியான அரசியல் தலைவர் பேசக்கூடிய பேச்சு இல்ல. அப்போ யார் பதவிக்காக மோடியை சுற்றுகிறார்களோ அவர்கள் தான் இந்த கூட்டத்தில் பங்கேற்கணும்னு சொல்றாங்க. ஆனால் இந்த கூட்டத்தில் பங்கேற்காதவருடைய குரல் ஓங்கி ஒலித்தது மக்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பை பெற்று இருக்கிறது. நீங்க குழந்தைகளுக்கும் கொடுக்கல, ஏழைக்கும் கொடுக்கல, பெண்களுக்கும் கொடுக்கல, விவசாயிக்கும் கொடுக்கல. நீங்க கேட்டகரைஸ் பண்ண 4 பேருக்கும் கொடுக்காம ஒரு பட்ஜெட்டை போட்டுட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்களை பத்தி நான் கவலைப்பட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னா யார் ஏத்துக்குவாங்க? அதனால ரங்கசாமி அவர்கள் எடுத்த முடிவு சரியானது. அந்த இந்தியா கூட்டணி நீரோட்டத்துல அவரும் சேர்ந்து தன்னுடைய உரிமைக்காக போராட வேண்டும். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி. திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.